உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ. மேடம், நான் வேலன் பேசுறேன். கல்வி அமைச்சர் ரத்தனவேல் ஐயாவோட பிஏ மேடம். சொல்லுங்க. மேடம், ஐயாவுக்கு இன்னைக்கு மணி விழா நடக்கக்கூடாதுன்னு யாரோ ஐயாவோட மனைவியை கடத்திட்டாங்க. நான் அவங்களை காப்பாத்திட்டேன் மேடம். ஆனா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தா அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். மேடம், நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மேடம். நான் என்ன பண்ணணும்? ஓகே வேலன், நான் பாத்துக்கிறேன். மேடம், தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். என்னம்மா, உங்க பையன்கிட்ட இருந்து ஜானகி அம்மா எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு யோசிக்கிறீங்களா? சார், இது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. சரியா? பார்த்து கவனமா இருந்துங்க. பாத்துக்கிறேன் சார். நான் பேரிகேட் எடுத்து வைக்கவா சார்? சார், பார்த்துக்கோங்க. போ, நீ அங்க போய் நில்லையா? சொல்லுவேலா? நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டீங்களா இல்லையா? நாங்க வந்துட்டோம். ஆனா அந்த வண்டி இன்னும் வரலையே. அவன் அந்த ரோட்ல தான் வந்துகிட்டு இருக்கான். ஜிபிஎஸ் சிக்னல் அந்த ரூட்டு தான் காட்டுது. உங்களுக்கும் அந்த வண்டியோட ஜிபிஎஸ் லிங்கை அனுப்பியிருக்கேன். நீங்க அதை வச்சு ட்ராக் பண்ணுங்க. ஓகே வேலன், நாங்க பாத்துக்கிறோம். டே அப்புறம் இன்னொரு விஷயம், அவனோட கார்ல ஒரு 50,500 ரூபா இருக்கும். அதையும் அவங்ககிட்ட இருந்து புடுங்கிடுங்க. எப்பட்றா ரஞ்சித் பண்ற வேலைலாம் உனக்கு தெரியுது? டேய், நம்ம ஊர்ல சிசிடிவி கேமராலாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நல்லவங்களுக்காக வைக்கிறாங்க. திருட்டு பசங்களுக்கு பயந்து தானே வைக்கிறாங்க. இந்த ரஞ்சித்தும் திருட்டு பையன்தான். அவனெல்லாம் 24 மணி நேரமும் கண்காணிக்கணும், இல்லைன்னா நம்மளே வித்துடுவான். டேய், ரஞ்சித்தோட வண்டி வருது. நீ போனை வை, நான் வேலையை முடிச்சு கால் பண்றேன். சரிடா. டேய், வண்டி வருது பார், அந்த வண்டி தான். நீ கிளம்பு. நீங்க ரெடியாங்க, போங்க. சொல்றா, டைம் ஆகுது. சார், ஃபைனை கட்டிடுறேன் சார். டேய், ஒழுங்கா ட்ரெக்கிங் போங்கடா. குடிச்சிட்டு எங்கேயாச்சும் விழுந்து கிடக்க போறீங்க. போங்க. தேங்க்யூ. வரேன் சார். போங்க. டேய், போங்க. வாடா. கொடுங்க. வேலா, இதெல்லாம் வேணாம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும்ல. என்னம்மா நீங்க? என்னாச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? அது ஒண்ணு இல்ல மேடம். ஜானகி அம்மா வரதுக்கு முன்னாடி வேதநாயகி அம்மா என்னென்ன பேச்சு பேசினாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க மன்னிப்பு கேட்டாதான் இவங்க தாலி கட்டிக்குவாங்களாம்.
இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்களாம். என்னம்மா இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? டேய், என்ன விளையாடுறாள் அவ? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது. அம்மா, நான் ஒன்றும் உங்களை கட்டாயப்படுத்தல. அவங்க என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, பாத்துக்கங்க. என்ன நேரம் பார்த்து பழி வாங்க பாக்குறியா? ஐயோ, நான் எதுவும் கேட்கலங்க. இவனாதான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். தம்பி, நேரம் போயிட்டு இருக்குப்பா. அடுத்து 11 ஜோடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயா, இதை ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இதில் நான் எதுவுமே பண்ண முடியாது. இதோ வேதனாகி அம்மாவாச்சு, ஜானகி அம்மாவாச்சு, அவங்க 2 பேரும் என்னவோ பண்ணிட்டு போறாங்க. அத்தை, நேரம் போயிட்டே இருக்கு. மணி விழா நடத்துற மாதிரி ஆயிடுச்சு. அத நல்ல நேரத்திலே நடத்திடுவோம். நீங்க என்ன சொன்னீங்க? அப்பாக்காக அவங்க கால்ல கூட விழுவேன்னு சொன்னீங்கல்ல? இப்ப நீங்க கால்ல எல்லாம் விழ வேணாம். ஜஸ்ட் ஒரு மன்னிப்பு கேட்டா போதும். மன்னிப்பு தானே அத்தை? அதுவும் அப்பாவுக்காக ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடு. உன்னை பத்தி தப்பா பேசியிருக்க கூடாது. சாரி கேட்டுக்கிறேன். ஏன்பா, மங்கல்ய தானம் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம் ஐயா. மேடம், உங்க கையால வந்து தாலி எடுத்து கொடுங்க மேடம். அப்படியா? சரி, வர. தாலி எடுத்து ஐயா, கொடுங்க. ஒரு நிமிஷம் ஐயா. அம்மா, நீங்க தொட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்தாங்கம்மா. மேடம், தாலி எடுத்து கொடுங்க மேடம். இந்தாங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். மம ஜீவன கேதுனா கண்டே பத்மாமி சுபகே கண்டீவ ஜனநாதனோ சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்திரஸ்தோ ராஜ்ஞாயனாய வித்மஹே கன்னிமாரி ஜீவனே தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாதே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி தேவி நாராயணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.